வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் முட்டாளாகவே இருப்பது சிரமமான காரியம், கஷ்டமான காரியம். பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றாரு, எ மேன் இஸ் born ignorant பட் he has to work very hard to remain stupid forever. எப்போவுமே ஸ்டூப்பிடாக இருக்க முடியாது. அதற்கு காரணம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களிடமும் ஒரு நேச்சுரல், ஒரு யூனிவர்சல் ஏர்ஜ், ஒரு துடிப்பு இருக்கு. அது என்ன துடிப்பு தெரியுமா? தங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு, அடுத்த நிலைக்கு, ஒரு மேல்நிலைக்கு தங்களை எடுத்து செல்வதற்கு அவங்க செய்யக்கூடிய முயற்சி பிரார்த்தனை, பிரேயர். எனி அட்டெம்ப்ட் அட் பெட்டர்மெண்ட் இஸ் பிரேயர். சில பேர் மெக்கானிக்கலாக முணன்னு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நமச்சிவாயத்தையும் நினைக்க மாட்டாங்க, நாராயணும் நினைக்க மாட்டாங்க. மனசு முழுசும் வேற சிந்தனை. இன்னைக்கு சாயங்காலம் எந்த சினிமாவுக்கு போகலாம், எந்த பார்க்குக்கு போகலாம், அந்த சிந்தனையில் இருக்கும். அது பிரேயர் இல்லை. அட்டெம்ப்ட் பண்ணணும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. எறும்பு கூட பாருங்கள், அப்படி சாரையாக போகும்போது உணவை எடுத்துகிட்டு போகும், ரொம்ப டிசிப்ளின்டாக போகும். அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது, தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுது. ப்ரேயர், அதான் ப்ரேயர். மனசை பண்படுத்துவது ஒரு ப்ரேயர், அதான் பிரார்த்தனை. ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்கும் போது மனசு பண்படுது, அது பிரார்த்தனை, ப்ரேயர். நல்ல இசையை கேட்கும்போது மனசு அப்படியே பண்படுது, பிரார்த்தனை, பிரேயர். வகுப்பில் மாணவர்கள் ஆசிரியரை கவனிக்கும் போது நல்லா கவனித்து அறிவை வளர்த்துக்கிறாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க, பிரார்த்தனை, பிரேயர். நல்ல பேச்சை கேட்கும்போது மனசு பண்படுது, பிரார்த்தனை, பிரேயர். இதுதாங்க பிரேயர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருப்பது இல்லை. அது தங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டு போகுது. சுவாமி சித்பவானந்தர் எந்த அளவுக்கு போறாருனாக்கா, தீயவர்கள் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறான் பாருங்க, தங்களை அடுத்த லெவலுக்கு தீய வழிகளை கொண்டு போறாங்க. அதுவும் ஒரு பிரேயர் தான். ஆனால் ராங் பிரேயர். அவன் வாழ்க்கையில் கடைசியில் டெத் பெட்டில் இருக்கும்போது ஃபீல் பண்ணுவான் தான் செஞ்சது தப்புன்னு. அது பிரேயர். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடும்போது, ஜெயிலுக்கு போகும்போது, ஏசி இல்லாமல் ஒரு வண்டியில் பிரயாணம் பண்ணும்போது அவன் கஷ்டத்தை உணருவான். தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பான். பையன் பணத்தை பூரா எடுத்துகிட்டு போயிடுவான், சிபிஐயும் இன்கம் டேக்ஸும் பணத்தை பூரா எடுத்துகிட்டு போயிடும். அப்போ ஃபீல் பண்ணுவான். அதுவும் கூட ஒரு பிரேயர் தான். அவனும் திருந்துவான். அதனால் மனுஷன் முயற்சி பண்ணுனா அது ஒரு பிரேயர். எனி அட்டெம்ப்ட் அட் பெட்டர்மெண்ட் இஸ் பிரேயர். தங்களை மேல்நிலைக்கு கொண்டு போக ஒரு மனுஷன் முயற்சி பண்ணால் அந்த முயற்சி பிரேயர். பிரேயர் பண்ணுவோம். வணக்கம்.